அடுத்த போட்டியாளர் எம்.ஆர். ஆகிர். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله العلي القدير. الصلاة والسلام على بشير النذير. أما بعد فقد قال الله تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة. மண்ணையும் விண்ணையும் படைத்து அந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் மத்தியில் பல படைப்புகளை படைத்து பரிபக்குவப்படுத்தி பராமரித்து வருகின்ற எங்கள் அல்லாஹ் தாலாவிற்கு சர்வ புகழ் அனைத்தும் மதிப்பிற்குரிய விழாவின் நடுவர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமைகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமூக பெரியவர்களே, அண்ணன் நபி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த 63 ஆண்டுகள் அவர்களின் புனிதமான வாழ்வு உலகம் உள்ளவரை தோன்றும் அனைவருக்கும் அவர்கள் இச்சமத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு அழகிய முன்மாதிரி அமைந்திருக்கிறது. அல்லாஹ் தம் திருமறையில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி உங்களிடம் அமைந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். வல்லல் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளில் பிறர் நலம் பேணுதல் ஒன்றாகும். தன் நலம் கருதாது பிறர் நலம் கருதி வாழும் உத்தமர்களை ரஹ்மான் பெரிதும் நேசிக்கிறான் என்பதாக கூறி காட்டியதோடு இல்லாமல் தானும் நடந்து காட்டினார்கள். பெரியவர்களே, காலத்தில் நபி அவர்கள் கடைத்தெருவுக்கு செல்கிறார்கள் என்றால் பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்றுமின்றி பார்ப்போர் இடமெல்லாம் நான் கடைத்தெருவுக்கு செல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கி வர வேண்டுமா என்று கேட்டு வாங்கி வந்து கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இளம்பருவத்திலே பிறர் நலத்தை கருத்தில் கொண்டு வந்து வைகத்திற்கு வழிகாட்டினார்கள். எதிரிகளின் தொல்லைகள் மக்காவில் ஆளமுடையவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வாழ்ந்து வந்த சமயம் மக்காவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்காவாசிகள் அனைவரும் செல்வத்திற்குள்ளானார்கள். இதை எதிர்த்த நபியவர்கள் மக்காவாசிகள் பெரும் பகைவர்களாயிற்று என்று கருதாமல் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் செல்வங்களை மதீனாவில் அனுப்பி வைத்து பஞ்சத்திலே இருக்கிறார்கள் என்பதை வரலாற்று சான்றுகள் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை மற்றும் கூறி எனது உரையினை நான் நிறைவு செய்வேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு அமைந்திருக்கும் அந்த சமயம் ஒரு மூதாட்டி வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தோட்டத்தில் விளைந்த பழங்களை தாங்கள் சாப்பிட வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றார். அம்மூதாட்டியின் வேண்டுகோளை ஏற்று நபி அவர்கள் அப்பழத்திலிருந்து ஒன்றை எடுத்து சாப்பிட்டு பார்த்தார்கள். இவ்வாறாக அனைத்து பழங்களையும் நபி அவர்களே சாப்பிட்டு விட்டார்கள். இதை கண்ட அம்மூதாட்டிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அல்லவே இல்லை. அம்மூதாட்டி சென்ற பெண் அங்கிருந்த சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன புதுமை இது, எப்போதும் அனைவருக்கும் வைத்து சாப்பிடும் நபியவர்கள் இன்று தாங்களே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார்களே என்று நபியவர்களை வியப்புடன் பார்த்தார்கள். அதை கண்ட நபியவர்கள், என் அருமை தோழர்களே, அம்மூதாட்டி கொண்டு வந்த பழங்கள் தாங்கள் சாப்பிட வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்பழத்திலிருந்து ஒன்றை நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அது கடுமையான புளிப்பாக இருந்தது என்று அன்புடன் கூறினார்கள். அதை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டு அது புளிப்பாக இருக்கிறது என்று உபசரித்தார்கள். அம்மூதாட்டியின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். எனவேதான் அனைத்தையும் நானே சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் என்ன உணர்கிறோம்? பிறர் மனம் துன்பப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் எவ்வளவு அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர்களின் வாழ்வை போல நாமும் பிறர் நலம் பேணி வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். வஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.